அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிறுகீரை பிடுங்கிட்டுருக்குறேங்க. சிறுகீரை விவசாயம் தான் பார்த்துட்ருக்குறேன். இது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா இது சிறுகீரை விவசாயமே பார்த்துட்ருக்குறாங்கன்னு. எங்கள் தோட்டத்தில் இதுதான் வருங்க. அதனால் இந்த விவசாயம் தான் பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது கத்திரி செடி, வெண்டைக்காய் செடியெல்லாம் வரும். ஆனால் இப்போ சிறுகீரைக்கு மாறிட்டுங்க. வெயில் காலத்தில் அதுவுமே சிறுகீரையுமே நல்லா வர மாட்டேங்குது. கத்திரி செடி வச்சோம்னா பூ பிடிக்க மாட்டேங்குது. அதனால் சிறுகீரை போட்டுருக்கிற கொஞ்சம் பில்லுந்து அதிகமாக இருக்குதுங்க. இருந்தாலுமே நம்ம ஏதோ ஒரு விவசாயம் பார்க்கணுன்னு சொல்லி பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள், அதெல்லாம் கத்திரி செடி. மெயின் என்னங்கன்னா, இதில் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு ஆளு இல்லை. அதனால் நாங்களே வீடியோ எடுத்துகிட்டு விவசாயத்தையும் பார்த்துட்ருக்குறோம். நம்ம தோட்டம் தேனுங்குது, குத்தகைக்கு பிடிச்சிருக்குறோம். பாருங்கள், இன்றைக்கி ஒரு 50 குடி கொடுங்கண்ணா. நேரடியாக கொண்டு போய் நான் விற்றுட்டு வந்தேன். எங்களுக்கு மார்க்கெட் போனோங்கன்னா நட்டோம். வீட்டுகளுக்கு கொண்டு போய் கொடுத்தோங்கன்னா பெருசாக கொடுத்துருவோம். 1 மணி நேரத்தில் பிடிங்கி 1 மணி நேரத்துலேயே அலாசி கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம். பக்கத்துலேயே பூமனூர் பள்ளி வேலையதும் பாளையம் இப்படியெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவோங்க. எங்களுக்கு இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. பவர்லூம் தொழிலெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. அதெல்லாம் இப்போ பார்க்க முடியறதில்லைனாலே சரி, நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் பார்க்கணுங்களா. அதனால விவசாயத்தை பார்த்துட்ருக்குறோம். நம்ம வீட்டுக்காரன் மதனுங்க கீரை பிடிங்கி கொடுத்தா அப்படி நான் மூட்டை கட்டி கொண்டு போய் அலசி ஒன்று வியாபாரத்துக்கு கொண்டு போகணும். பாருங்க, வெண்டைக்காய் செடியெல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் செடி காப்பு முடிஞ்சிடுச்சு. அதுவோ சொட்டு நீர் ரோஸுக்கு இப்போ புதுசாக வழி வேண்டிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு காய் இருக்குதுங்க பொறிக்கிற அப்படி வீட்டு செலவுக்காகட்டுன்னு. கடைசி வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணி தான் ஆகணும். தொழில் பண்ணுறதுங்கன்னா விவசாயம் பண்ணுறதுன்னா கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. அதனால விவசாயத்தை பார்த்துட்ருக்குறோம். அப்புறம் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கரிகால் நிற்கிறேன், ஒரு நாய்க்குட்டி வச்சுருக்கிறோம். தோட்ட குத்தகைக்கு பிடிச்சி தான் பார்த்துட்ருக்குறேங்க. ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் ஓட்டுருந்து அதுக்குள்ளே இருக்கிற செங்கீரையெல்லாம் விதையெல்லாம் எடுத்துட்டுங்க. வேறு செடி இருக்குது. இப்போ பாருங்க, கத்திரி நாற்று வச்சு விட்டால் விலை இல்லாதனால காயே பொறிக்க முடியும். ஓடுது. கடவுளே, நான் தான் சொன்னேங்களா, நீங்கள் போட்டுக்கணுன்னா என்னென்னு மட்டும் சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். கவிதம்மா, இன்னும் நீ பார்த்து சொல்கிறது இல்லையா? அண்ணா, எனக்கு செல்லு பற்றிலாம் தெரியாதுண்ணா. என் புள்ள நோண்டி எடுத்துருவா. எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுண்ணா. நீங்கள் வச்சு கொடுத்தீங்க, இப்படி எடுங்க, அப்படி பண்ணிட்டேன். நீங்கள் அங்கே பாட்டு கம்முன்னு உட்காந்துருந்தீங்களா? கவிதம்மா இருக்குது வேறு பிக்சருக்கோ வந்தண்ணா. சரிண்ணா, சம்பளம் கொடுண்ணா, வந்துடுறேன். சம்பளமெல்லாம் கொடுக்க முடியாது. பார்ட்னர் அண்ணா. ஓகேண்ணா, அண்ணன் கூட பார்ட்னர் சேர்ந்துக்கிறேன். அப்படியெல்லாம் ஆசை இல்லைண்ணா என்றைக்குமே. சம்பளம் கொடுக்குறதுக்கு எங்கிட்ட காசுக்காது. நல்லா இருந்தால் போதும். பார்க்குதா? பார்க்குது. நின்று பார்க்குது.
நின்று பார்த்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எங்களுக்குள்ள ஒரு ரகசியம்னா அது கன்ஃபார்ம் ஆகிட்டு சொல்கிறேன்னா அவ்வளோதானே. அதான் ஏதாவது பண்ணோன்னா பண்ணிடுங்க. அதை பாரு நீ முதல்ல அடுக்குங்க, அப்படியே விரிச்சு விட்டு அடுக்கிக்குங்க. இல்லாட்டி கட்டப்பை அவகிட்ட வைக்கிறத வாங்கி 2 சாக்கில் கட்டுங்க. சோன் அங்கே போய் காமாட்டுக்குள்ளே போய் பார்க்கும்பாரு. வேணே போய் சாக்கு தூக்கிட்டு வருது. இந்த அக்கால் இன்னும் காணமேன்னு பார்த்துட்டு இருந்திருக்கு. 1 மாதமாச்சுல. கொஞ்சம் நல்லா தெரியுது, கிட்டத்தான் தெரியுது. இது ஏய் ஏய் சாக்கு பெரிய சாக்கெல்லாம் கொண்டு வச்சுருக்கோம். தண்ணி இஞ்சாதுங்க. அதில் 2 வைங்க. காமெடி நிமிரு. அஞ்சு மாதம் குளிக்கிச்சா? தைச்சுக்குங்க. இதுவே பிரித்து தேவிட்டு கொடுத்தீங்கன்னா தைச்சி கொடுத்துருவான். ஏன் கோமதி தேவிட்டு கொடுத்தாலும் தைச்சி கொடுத்துருவான். ஓவர்லாக் அடித்து பேட்லாக் அடிச்சுங்க. பார்த்திங்கன்னா 55 உடி பிடிங்காச்சுங்க. 2 சாக்கு நம்பி இருக்குது. பெரிய நூல் பை சாக்காக இருந்தாங்கன்னா ஒன்று தான் நம்பி, அரிசி சாக்குங்கிறதுனால 2 சாக்கு ஆகிப்போச்சுங்க. பாருங்கள், நம்ம நேரடியாக விற்பனை பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். கான்டாக்ட் நம்பர் அடுத்த பதிவில் கொடுக்குறோம். நீங்கள் கீரை வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கும் கொடுப்போம். நன்றிங்க. பாருங்கள் நம்ம விவசாயத்தை. உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு வேணும்னா நம்பர் கொடுக்குறோம். அடுத்த பதிவில் நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க. நாங்கள் எங்களால் முடியும். ஒரு நாளைக்கு 50 உடி 100 உடி கொடுக்க முடியுங்க. அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. நன்றிங்க. இப்போ தான் கீரை போட்டு உற்பத்தி அதிகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். 2 சாக்கு ஆயிடுச்சுங்க.